சொன்னா அப்படியே அதர் சைடு வந்துருது. இந்த அதர் சைடு வந்த உடனே இருந்த வெல்த் எல்லாம் போயிருச்சு, நான் இதெல்லாம் சம்பாதிச்சு ஆகணுமே, எப்படியாவது வாழ்ந்தாகணுமே அப்படிங்கிறது மாதிரி உடனே அவன் என்ன நினைக்கிறான், உடனே அவனுக்கு ஆங்ஸைட்டி பிசினஸ் ஆஃப் வந்துருச்சு. ஏன் பிசினஸ் வேணும்னு நினைக்கிறான், ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன் நான் சம்பாதிச்சு ஆகணும். ஒரு நிலையில எப்படி இருக்கான், ரொம்ப மேலே இருக்கும்போது ஒண்ணுமே தெரியல, அவனுக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு ஒரு சிந்தனை எண்ணத்துல ஒரு இமேஜினேஷன்ல இருக்கான். இந்த கற்பனை விட்டு கீழே இறங்கின உடனே என்ன ஆயிடுறான், எனக்கு எல்லாம் வேணும்னு கேட்கிறான். அதான் அந்த அதர் சைடுன்னு சொல்றாரு. அவர் சொல்லும் போது ஆங்ஸைட்டி பிசினஸ் ஆஃப் டாக்ஸ் ஆஃப் பிசினஸ், எப்ப பார்த்தாலும் அந்த வியாபாரத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறான். டெலூஷன் தென் இஸ் கெட்டிங், என்ன நினைக்கிறான், எங்கிட்ட இருந்த பாக்கெட் எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. இப்ப சாதாரணமா கெட்டிங் தின்னா என்ன நினைக்கிறோம், உடம்பு குறைஞ்சு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறது இல்லை. பாக்கெட் காலி ஆனாலும் நம்ம கெட்டிங் தின்னா அந்த சிந்தனை வருது. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் காசெல்லாம் போயிருச்சு, நான் எப்படியாவது பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறான். ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி, தன்னுடைய ஏழ்மையினுடைய இந்த பயம் அவனிடத்தில் இருக்கிறது. அடுத்தபடியாக ஃபியர் ஸ்டார்விங் ஆஃப், ஃபியர் நாளைக்கு கஞ்சிக்கு இல்லாம போயிடுவேனோ, எனக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுவேனோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்கிறது. டெலூஷன் வாண்ட், he will come to delusion want, நாளைக்கு நான் இன்னொரு இடத்துல போய் என்னுடைய தேவைகளுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை எனக்கு வந்து விடுமோ என்கின்ற பயமும் அவனுக்கு இருக்கிறது. அதனால என்ன ஆயிடாம இனி நம்ம வாழ்க்கையை ரொம்ப சீரா முறையா ஒழுங்கா நடத்தணும் அப்படின்னு நினைச்ச உடனே அவனுக்கு ஒரு கேர்ஃபுல்னஸ் வருது. அவனுக்கு ஒரு கேர்ஃபுல்னஸ் வந்துடுது. ஒவ்வொன்றையும் கவனமாக இருக்க வேண்டும், எந்த காரியத்திலையும் தனக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும் என்கின்ற நினைக்கிறான். அதே அந்த கவனமாக இருக்கிற நிலை என்ன வருதுன்னு சொன்னா ஆங்ஸியஸ்லி காஷியஸ். சரி, இப்போ இங்க கருத்தரங்க போவோமா, ஆனா 500 ரூபாய் கட்டணுமே, அங்க தங்குறதுக்கு எல்லா செலவும் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வந்துருமே, போவோமா வேண்டாமா, இல்லைன்னா யாராவது போயிட்டு வந்தவங்களை கேட்டுக்கோமான்னு வீட்டிலேயே இருந்துக்கிறான். இதுதான் ஆங்ஸியஸ்லி காஷியஸ்ங்கிற நிலை. இனி என்ன நினைக்கிறான், முன்னாடியெல்லாம் நினைச்சா சரி ஹோட்டலுக்கு போவோம், ஒரு வடை எவ்வளவுயா, 6 ரூபா, 6 ரூபா தானே கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அந்த கடையில போய் பார்க்கறான். சரி, இந்த வடை இந்த கடையில போய் வடை சாப்பிட்டோம்னா தாங்காது, பக்கத்துல ஒரு டீ கடையில இருக்க வடை கிடைச்சா பரவாயில்ல, போய் 2 ரூபாய்க்கு கிடைக்குதான்னு பார்க்கறான். பார்த்துட்டு கூட என்ன சொல்றான், என்னையா வடை ரொம்ப சின்னதா இருக்கு, ஒரு 1.5 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இவனுடைய சூழ்நிலை அவனுடைய எண்ணெய் நிலைக்கு கொண்டு போகிறது என்று சொன்னால், நான் எப்படியாவது பூரா போயிடுவோமோ, கெட்டிங் தின்னா போயிடுவோமோ, ஒண்ணுமெல்லாம் போயிடுவோமோ நினைச்சு ஒவ்வொன்றிலையும் பேரம் பேச ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவனுக்கு வந்து சேர்கிறது. இந்த நிலையில் இதுல நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே கிங்பின் சிண்டம் என்னது, ரிலீஜியஸ் ஸ்பெகுலேஷன்ஸ். இந்த ரிலீஜியஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால அவனுக்கு டாக்டர் மான் சொல்லும்போது கூட அந்த மெயின் ரூபிரிக்ஸா சில இதை சொல்றாரு, ஆங்ஸைட்டி சால்வேஷன். அப்போ இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கொஞ்சம் இந்த ரிலீஜியஸ் தாட் நமக்கு வந்துட்டா எல்லாருமே பிலாசபர் ஆயிரும், எல்லாருமே மோரல்லஸ் அடுத்தாப்புல ஐயா சொல்ற மாதிரி வெல் பேஷண்ட், ஸ்டாமினியன் பேஷண்ட், அடுத்த நிலையில இருக்கிற சர்வர் பேஷண்ட் தான். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு சால்வேஷன் அவன் மனசுக்குள்ள தேட நினைக்கிறான். Anxiety salvation about scrupulous as to their religious practices too சொல்றாரு. உடனே என்ன நினைக்கிறேன், பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய ஞானிகள் யோகிகள்லாம் வந்துட்டாங்க. இங்க இந்த வந்திருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா பல பேர் பல காலத்துல இருப்பாங்க. நான் யாரையா, நான் வாழ்க வளமுடன் அப்படின்பாங்க. இன்னொருத்தர் நான் யாரையா, ஜக்கி வாசுதேவ் கோயம்புத்தூர் அப்படின்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எப்படியாவது நம்ம ஒரு பிலாசபிக்குள்ள நுழைஞ்சு ஒரு நிலையை தெரிஞ்சுக்கணும், ஒரு நிலையை அடைய வேணுங்கிற ஆசை நமக்கு ரொம்ப பேருக்கு வந்துச்சு. இது நாம் இதுக்காக விளையாட்டுக்காக சொல்லல, ரொம்ப பேருடைய மனசுல அப்படி நிறையவும் வருது. இந்த அதை படிச்சிருவோமா, இதை படிச்சிருவோமா, அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்களா, இப்படி எத்தனை சாமியார்கள் இருக்காங்க. சரி, என்னன்னா ஆதி பராசக்தி கோயிலுக்கு போவோமா, பங்காரடிகளை குடிச்சு போடுவோமா, அப்படிலாம் ஏன் நினைக்கிறோம்னு சொன்னா, ஏதாவது ஒரு புகலிடம் நமக்கு தேவை. இந்த புகலிடம் எதற்காக, நம்ம உள் மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஒரு சால்வேஷன் நமக்கு வேணும். எப்படியாவது ஒரு சால்வேஷன்
நமக்கு வேணும்னு நினைக்கிற பொழுது மோரார்லஸ் இந்த ரிலீஜியஸ் தாட்ல இப்ப பாத்தீங்கன்னா யாராவது சிவப்பு சேலையோ சிவப்பு ஜாக்கெட்டோ போட்டு விழுந்தா திடீர்னு நமக்கு என்ன தோணுது, ஓ இது ஆதிவார சக்தி கூட்டம் போகிறது அப்படின்னு நினைக்க தோணுது. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட்ல ஒரு ஸ்பெகுலேஷன் வச்சுட்டு தனக்கு ஒரு ஆங்ஸைட்டி சால்வேஷன் ஒரு ஆங்ஸைட்டி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆகையினால மோரார்லெஸ் 90% ஆஃப் தி பீப்புள் இந்த நாத்திகம் பேசாத கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிலீஜியஸ் கட்ல இருக்கும், ஒரு மெடிடேஷனை படிச்சுக்கோ, ஒரு மூச்சு பயிற்சியை படிச்சுக்கோ, எங்கேயாவது யோகாவை படிச்சுக்குவோம், அதனால நமக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்காதா அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே அந்த செல்ஃபுடைய அடிப்படை மைண்டு தான். இதனால என்ன வருதுன்னா, இப்போ நான் ஒரு வாழ்வளம் குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து, இல்லைங்க நான் ஜக்கி வாசுதேவ் தான் படிச்சுட்டு இருக்கேன், அதான் நல்ல கருத்துன்னு சொல்றேன்னா அவருக்கு கோபம் வருது, அவருக்கு ஒரு ரேஞ்ச் வந்துடுது, எங்க இதை தப்பா சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வந்தது. அதனால கோபம் அடிக்க கூட வர்றாரு, ஒரு ஆத்திரம் வருது, நம்மளை பத்தி குறை சொல்லிட்டாரு அப்படின்னு என்னங்க. அது ஒரு ரைட் தான். அடுத்த நிலையில ரேஞ்ச் வந்த உடனே ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசிட்டு அடுத்த நிமிஷம் என்ன நினைக்கிறாரு, ஐயோ நம்ம பிலாசபர் ஆச்சே இப்படி கோபப்படலாமா, ரிஃபண்ட்ஸ் குயிக், இமிடியேட்டா குயிக்கா ரிஃபண்ட்ஸ். நமக்கே இந்த கோபம் வந்துச்சு தப்பு இல்லையா, நம்ம போய் சண்டை போடலாம். ஆஸ் அ பிலாசபர், ஆஸ் அ ரிலீஜியஸ் ஸ்பெகுலேட்டர் நாம அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி உடனே மனம் திரும்பி கீழே இறங்கிடலாம். அதனாலதான் ஆங்கர் ஆல்டர்னேட்டிங் வித் ரிப்பன்டன்ஸ் குயிக். ரிப்பன்டன்ஸ் குயிக். சாதாரண மனுஷனா இருந்தா கோவம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். வீட்டுல கொண்டாட்டி அடிச்சா கூட நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் அழுகிட்டேன் அப்புறம் பார்த்துக்கணும், அப்புறம் போய் சமாதானப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா இவர் அப்படி இல்லை. என்ன ஆயிடுறாரு, இம்மிடியேட்டா ஒரு ரிப்பன்டன்ஸ்க்கு வந்துடுறாரு. அப்படிப்பட்ட குணம் சல்ஃபருக்கு மிக அதிகமாக இருக்கு. அதனால்தான் இவர் மான் போடும்போது கூட இந்த மெயின் ரூபிக்ஸ் முதல் ரூபிக்கா அதை வைக்கிறார். மெயின் ரூபிக்ஸ் முதல் ரூபிக்கா ஆங்கர் ஆல்டர்னேட்டிங் வித் ரிப்பன்டன்ஸ் குயிக் அப்படின்னு வைக்கிறார். அது 2-3 மருந்துக்கு இருக்கு. இந்த மனசுல இந்த ஒரு தான் ஒரு பிலாசபர் நினைக்கிறதுனால அவருக்கு ஒரு இரிட்டபிலிட்டி, ரிமோர்ஸ் இதெல்லாம் அவருக்கு இருந்தாலும் கூட சடனா மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் நிலைக்கு வந்துடுறதுனால he is a good man in the society. ஜெனரலா சல்ஃபர் பேஷண்ட் எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, அவரால் சமுதாயத்துக்கு ஒரு கேடு வராது, ஒரு நன்மை தான் இருக்கும். நன்மை வராவிட்டாலும் தீமை வராது. ஒரு அழகான பழமொழி இருக்கு, நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களால நன்மை செய்ய முடியாவிட்டாலும் கூட தீமையை செய்ய வேண்டாம், தீமையை செய்யாதிருத்தல ஒரு பெரிய அறம்னு சொல்வாரு. திருவள்ளுவர் சொல்லும்போது அறத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம்னு சொல்றாரு. அந்த குணம் யாருக்கு இருக்கு என்று சொன்னால் நிறைய மனசால அவரை மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார். தீங்கு நினைச்சாலும் கூட உடனே அவர் என்ன ஆயிடுவாரு, ரிப்பன்ட் ஆகி கீழே வந்துடுவார். இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு உடையவர் தான் சல்ஃபர் பேஷண்ட். நான் ஒரு சின்ன பிக்சர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சல்ஃபர் பற்றி ஒரு பிக்சரா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இனி இந்த அகர்வலிஸ்ல 2 சொற்கள் மிக அழகாக இருக்கின்றன. ஒன்று பெர்சிவியரன்ஸ். பெர்சிவியரன்ஸ் என்ன, பொதுவா பிலாசபர்ஸுக்கு எதையும் தாங்கிக்கிற மனசு இருக்கும். போராட்டம், அதனால என்ன வந்தது, வாயால திட்டினா கூட நம்ம என்ன பாதிச்சது வச்சுக்குவோம். ஏசுனார் சொல்றாரு இல்லையா, பெரிய உல்லாசவர் கடவுள் என்ன சொன்னாரு, கடவுளா இருந்தால் அப்படின்னு சொன்னாரு, ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டுன்னு சொன்னாரு. நம்மளால முடியுமா? அவர் தெய்வமா இருக்கிறதுனால அவர் அதை செய்ய முடியும். கொஞ்சம் மனசுல சிந்திச்சு பாருங்க. ஒரு கண்ணத்துல நான் திடீர்னு ஃப்ரெண்ட போய் அடிக்கிறேன்னு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல என்ன செய்வாரு, என்ன ஒரு திருப்பி என் கண்ணத்துல என்னுடைய இன்னொரு கண்ணத்துல அடிச்சுட்டுதான் அவர் இன்னொரு கண்ணத்தை யோசிப்பார். இன்னொரு கண்ணம் எதுவாக இருக்கும், அது என்னுடைய கண்ணமாக இருக்கும் அடி வாங்குவது இல்லையா. ஆனா இயேசுநாதர் என்ன சொன்னாரு, அதை யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்ல, அவரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற பொழுது கூட என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இந்த மகதலேனா மரியாதை நினைக்கிறேன், அவங்க போய் அழுகிறாங்க, இந்த மாதிரி ஐயா உங்களை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே,
சாமி நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, எனக்காக நீங்கள் அழுக வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகன்னு சொல்றாரு. இது எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு யோசிச்சு. இதுதான் பிலாசபர்ஸுடைய. நாம அந்த நிலைக்கு உயர முடியாது, இருந்தாலும் நான் உயர முடியாது, உங்களை சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த பிலாசபர் என்ன செய்யறாருன்னா, குயிக் ரிப்பெண்டன்ஸ். அவருக்கு தவறு செய்தாலும் கூட உடனடியாக தன்னுடைய ஒரிஜினல் நிலைக்கு அவர் வந்துடுறாரு அப்படிங்கிறது அவருடைய மெயின் பிக்சர். இன்னொன்று, அவருடைய சிந்தனை எல்லாம் இறைவனை பற்றியும் ரிலீஜியஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய செல்ஃபர் பிக்சர் அப்படி நினைக்கிறதுனால நிறை இல்லாவிட்டாலும் குறைகள் நிறைய இருக்கும். மன்னித்தருளுமாறு வேண்டி எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு உங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். Is being. Delusion injured is being. சர்க்கரை வெறும் பிலாசபரா மட்டும் பார்க்க முடியாது. அவர் நல்ல பிலாசபரமாக தான், கெட்ட பிலாசபரமாக கங்கை அணிந்த அப்படின்னு ஒரு கதை. ஒரு முறை சார் ஜான் வீர் எல்லாம் நினைக்கிறேன், முதல் முறையா சர்டிபிகேஷன் கண்டிக்கும் பொழுது அவர் ஒரு மகான் என்ற உணர்வு. இரண்டாம் முறை நீங்கள் சர்டிபிகேஷனை சந்தித்தால் ஒரு வரவனா என்று, மூன்றாவது முறை சந்திக்கிறான திரும்பவும் மீண்டும் சந்திக்க மாட்டீர்கள், வரட்டு நேரடியாக இருப்பார். அப்படி ஒரு கருத்தை மிகப்பெரிய சர்ஜான் வீர். மருந்து என்பது நம்முடைய ஆலோசனை லோ பர்சனாலிட்டி கேரக்டர். நாம இந்த குறிகளை தான் எடுத்துக்கொள்றோம், அந்த குறிகளை பயன்படுத்திக் கொள்றோம். பயன்படுத்தும் போது பிலாசபர் பயன்படுத்துறது இந்த மாதிரி இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல பிலாசபர், இன்னொரு ஸ்டேஜ்ல அவனுக்கு தன்னுடைய பிலாசபர்னா தன்னுடைய திரைகளை ரீச் சொல்ல மாட்டேன், தன்னுடைய விருப்பங்களை ரீச் சொல்ல மாட்டேன். அதனால சர்வபேஷன் அப்படி இல்லை. முத்தேஸ்வரர் சொன்னாரு, மற்றவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய சுபாவம். சர்வடைய ஒரு ருப்ரிக்ல பார்த்தீங்கன்னா, indifference does not care about others' love. மற்றவர்களுடைய கதியை பற்றி சிறிது கூட கவலைப்பட மாட்டத அது இன்னொரு ருப்ரிக். careful for others. So differentiation proving என்பது ஒருத்தரிட்ட பண்ணல, a group of people. கொடாபாய் வெற்றிட்டு, 20 வெற்றிட்டு, 30 வெற்றிட்டு, பலவிதமான மனப்பான்மையாளர்கள், பலவிதமான உடல் அமைப்புள்ளவர்கள் தான் ஆரம்பத்தில் நம்ம குரூப் ஸ்டடி மாதிரி மருந்து கொடுத்து விளைவெடுத்து படித்தார்கள். படித்து தொகுத்து சேர்த்துக்கிறார்கள். அதனாலதான் ஒரு கட்டத்தில் பார்த்தா இப்படி இருக்கு, ஒரு கட்டத்தில் பார்த்தா அப்படி. ஒரே மனிதத்தில் கூட இந்த ரெண்டு உணவே இருக்குது. indifferent to suffering, fear of suffering ஸ்டமனித்தில் வருது, crying help for ஸ்டமனித்தில் வருது, indifference to suffering ஸ்டமனித்தில் வருது. So personality trait. அந்த பேஷண்ட் அந்த நேரத்தில் எங்க டிராவல் பண்ணாரோ அந்த சிம்டம் நமக்கு இருந்தாரு. ஸோ அந்த சிம்டம் மட்டும் பார்க்க போகலாம். ஸோ டெலிவிஷன் இன்ஜூர்ட் பெயின் தான் தொடர்ந்து துன்புறுவதாக, நோயிட்டுவதாக அந்த பேஷண்ட் இன்னொரு வார்த்தை வருது, நேற்று இருந்த உடம்பு இன்னைக்கு இல்லைங்கன்னு சொல்லுங்க. I am more dependent on the patient person.
யூ, அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர் எல்லாத்தையும் இல்லை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறார். 3 ரிசல்ட்ஸையும் டெலிவிஷன் இன்ஜினியரிங்கையும் 3 ரிசல்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் புத்தகம் வந்துட்டு இருக்கு. பாஸ்கரஸும் சல்ஃபரும் கம்பேர் டெலிவிஷன் இன்ஜினியரிங் 3 ரிசல்ட்ஸ். சிந்தட்டிக் முன்னாடி சிந்தசிஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் வரைக்கும் 2 பேர் தான். ஒன்று பாஸ்கரஸ், இன்னொன்று சல்ஃபர். இப்போ ஒரு 3-4 அந்த 2ஐயும் கம்பேர் பண்ணாங்க. ஸோ அந்த குணமும் அவருக்கு இருக்கு. பசியின்மை, அனாவசியா நர்வஸா, சாப்பிட விருப்பமின்மை, பசியின்மை தற்பது இருக்கு. நான் நாளுக்கு நாள் மெலிந்து விடுவாங்க இருக்கிறார். டெலிவிஷன் கேஜிஸ்டி போன வாரம் 50 கிலோ இருந்தீங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 46 கிலோ இருக்கேன். அதுக்கு முன்னாடி 50 கிலோ இருந்தேன். ஸோ டெலிவிஷன் கேஜிஸ்டி எப்படி இருக்கீங்க? வருமானம்லாம் குறைஞ்சி போச்சுங்க, வாழ்க்கை வசதியே இல்லைங்க, படிப்படியாக நாளுக்கு நாள் தொழில் நசுக்கிட்டே வருது. தொழில் நசுக்கினால் எப்படி கேட்டிங் அவருடைய வாழ்க்கையில வளம்லாம் குறைஞ்சிட்டாங்க. அதனால டெலிவிஷன் வெல்த் ஆஃப்னா பணம் மட்டும் இல்லை, பாவர்ட்டினா பிலோ நார்மல். நெசசிட்டியா எது இருக்கணுமோ அது இல்லாத போச்சுன்னா பாவர்ட்டி. புவர் எனிதிங் ஷார்ட், கையில சத்து இல்லை, காலில் சத்து இல்லை, இதெல்லாம் புவர். இப்போ இங்கே பியர் பாவர்ட்டி சல்பல வருது. பியர் பாவர்ட்டி மீன்ஸ் என்ன? இல்லாம போதுன்றது. நான் வேலைக்கே போறேன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? நான் என்ன வேலைக்கு போய் தான் ஆகணும். அன்னன்னைக்கு போனாதாங்க அடுப்பு வெளியும். நிறைய ஏழை இடத்துல சொல்றாங்க அன்னைக்கு போனாங்க இல்லைன்னா அடுப்புல போட சொல்லிங்க. பியர் பாவர்ட்டி இல்லாம டெலிவிஷன் வெல்த். அவ்வளவுதான் 50 ஏக்கரா பேங்க் ஆக்கியிருக்கோம், அதெல்லாம் டெலிவிஷன் வெல்த் தான். ஆனா இங்கே டெலிவிஷன் வெல்த் என்னன்னா எங்க வீட்டிலே எனக்கு எந்த செலவும் இல்லை. என்ன எங்க வீட்டில் இருக்கவங்க அருமையா பார்த்துக்கிறாங்க, எனக்கு வேண்டிய செலவை செய்யறாங்க. பாருங்க, பாத்திரத்தை கூட கழுவு விடுறது இல்லைங்க, எல்லாம் அவங்களே கழுவி அவங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க, எந்த குறையும் இல்லைங்க தான் இருக்கு. ஷார்ட் ஆஃப் நத்திங் is anger, contradiction problem. Anger, alternating with quick repentance. Laughing over serious matters. Self-left, that is ரொம்ப சீரியஸான மேட்டர்ல சிரிச்சிட்டு பேசுவாங்க. தூக்கலாம் அப்படின்னு 4 மணி 5 மாசம் என்ன சிரிப்பு. But the patient laughs. You have to prescribe. அவர் சிரிக்கிறாரு, நாம சிரிச்சிருக்கோம். ஒரு சிரிச்சினுடைய அடிப்படையில் மருந்து தேவை. நம்ம குறிக்கோளா தான் வித் ரைட் டார்கெட். ரைட் டார்கெட் விட்டீங்கன்னா பக்கத்தில் பாடி வச்சுங்க, பரவாயில்ல தப்பிச்சு. This is escape. ஒரு சல்பர் ஒரு ஆழமான மனத்தை நிறைய வேலை கிடைக்கும். உடனே ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் சொல்றேன். யாராவது வந்து நீங்க பாருங்க கருப்பா இருக்குது, டெலிவிஷன் பாடி பார்ட்ஸ் ஆர் பிளாக். பாருங்க எப்படி டெலிவிஷன் பிளாக் சீரீஸ் சல்பர் கொடுங்க கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து நிறைய கேஸ் பயன்படுத்தினேன். ஒன்றை
ஆர் நாட் ஒரு இமேஜினேஷனோ ஹண்டிங்கோ எதுவுமே கிடையாது. சிஸ்டத்தை பார்க்கிறோம், ரைசனைஸ் பண்றோம், அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது அது எந்த ரியாக்ஷன் தெரியும். அதுக்குள்ள அவங்க ஃபீல் பண்ணி பேஷண்ட் ஃபீல் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாங்கன்னா கேன் லீவ் சர்வர். தட் இஸ் ஒன்லி இட்ஸ் த பாயிண்ட் அண்ட் கிளியர்ஸ் லைக். அந்த மாதிரி சிஸ்டம் நம்ம வேல்யூ பண்ணிருக்கோம். சிம்பிளை ஃபாலோ பண்ணிருக்கோம். லாசன் இஸ் குட் நேச்சுரல் எபிலிட்டி ஃபார் லாசன் சர்வர். Ragged process. The rags are beautiful. Television. The rags are beautiful. Therefore, John Mission are talking about them. Here I can say, there is a part of the chair. The color of the political and not chasing. And I want to cut for the one. Yeah. He thinks it is well, it is beautiful. God wants to be, they say, repose and tranquility. Not even the podium, Belladonna, Maxonica. That is everybody is reading. What patient out of that? And to know that in the day, it's on the day. சரி அப்புறம் அவ்வளோ பசி இல்லை. சரி அப்புறம் போய் படுத்துக்கிட்டா நிம்மதியா நல்லா இருக்கு. இதுக்கு கிளாசிக்கல்ல பணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுல பெட்ரோலியர் எதுவும் இல்லை. உடம்பு சரியில்லைன்னா போய் படுத்துக்கணும், காமன். உடம்பு சரியில்லைன்னா பசிக்காது, காமன். உடம்பு சரியில்லை, இது ஒரு சிம்டமா? உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பார்ட் சிக்னஸ் தானே. அதை resolution is due to anorexia nervosa, while wants to be desires, repose and tranquility. Sulfur transfer into the things, clear things. Fear suffocation. மூச்சு திணறுவது. சாதாரண இருவரை மூச்சு திணறும் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும். பட் இங்கே 10 பேர் 10 கருத்து சொல்லிட்டாங்க. ஸோ சம் ஆஃப் கேட் என்ன ஏதோ ஒன்று தெரியாம தடுமாறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த திணறு கூட சப்பேஷன். நான் பேசி முடிச்ச உடனே நான் 10 பேர் சொல்லி கேள்வியா கேட்டு திணறாச்சு. ஸோ அந்த பொருள் வார்த்தையை பரிமாணப்படுவதை நான் புரிந்து கொண்டு அதை விளக்கி அதனை நோய் நிலையில் உயர துன்புறுகின்ற நிலையில் பயன்படுத்தி வெற்றி காண்பதுதான் ஆரம்பிச்சு. ஒரு சின்ன பிரேக், அப்புறம் வந்து கண்டிப்பாக 3% மார்க்காச்சு. அந்த நாராயண அவர் வந்து அந்த ஒரு 10 பேர் கொடுத்தீங்கன்னா ஏதாவது நீங்க எது என்ட்ரா நிறைய தலைமுறைக்குறதுனால என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஆகணும் சொட்டையா போராளிகள் முடியுங்க போட்டி போயிருக்கோம்.
சரி. வயிறு கொஞ்சம் புண்ணாச்சு. இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டா சேர முடியும். கொஞ்சம் ஹாட் ஃபுட்டாக இருக்கணும்னா சீக்கிரம் செரிச்சு போய் எரிச்சலாக எடுத்து உடனே டீ ஏதாவது சாப்பிடணும். நான் அடிக்கடி தொடர்ந்து டீ சாப்பிட்டேன். இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்றதுனால வலி என்ன இருக்கு? சூடாக டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த எரிச்சி குறைஞ்சிருக்கு. பசி அதிகமாக இருக்கும்போது ரொம்ப எலசமான கோவம் வருது. அதனால புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்பிட்டு சரி போட்டு கோவம் அந்த மாதிரி. கீழே குனிஞ்சு விடலாம் அப்படின்னு குனிஞ்சுக்கிட்டே அப்படின்னா கழுத்து வலிக்கு சில நேரம் அந்த மாதிரி வச்சு படிச்சுக்கலாம். வழக்கமான வேலைகள் செய்யாமல் ஃப்ரீயாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா கைகளெல்லாம் வலி படிச்சு காய்ச்சல் போல இருக்கும். ஏதாவது ஃப்ரீயாக போகணுங்காட்டி ஏதாவது வேலை செஞ்சுக்கணும், உட்காந்துருக்க முடியாது. சூடு தெரியும், சூடு தெரியும், அவ்வளோதான். கண்ணில் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒன்றையும் பண்ணி கண்ட்ரையும் படலாம். ஒரு பேர் பார்வை அல்லது சரியாகமோ சரியாகமோ அடுத்தாக சரி பண்ணிடலாம். இருந்தாலும் ரொம்ப லேட் ஆகிடும். அது சீக்கிரம் சரி பண்ணணும். அது இல்லாமல் நல்லா இருக்கு.
வந்து மில்க் குடிச்சா பரவாயில்ல. ஆமாம். ஜூஸ் வந்து டீனா கொஞ்சம் சீக்கிரம் சரியான தெரியாது. ஆமாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக ஏதாவது ரொம்ப மாதிரி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். முதல்ல 1-2 போட்டோம், இப்போ நிறைய போடலாம், கொத்தா பண்ணிக்கிட்டு ஆரம்பத்தில் 1-2 தெரியல. நிறைய போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கொட்டிடுவோம் அப்படிங்கிற போல வந்து அப்படி ரொம்ப கொட்டிடாது. இருந்தாலும் கொஞ்சம் கொட்டி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குமே. இப்பயே இவ்வளவு சீக்கிரமாவே அப்படி போயிடுவோம். ஏற்கனவே முடிவு கொஞ்ச நேரம் முடிவு நேரச்சி இருக்கிறதும் கொட்டி ரொம்ப ஒரு விகார தோற்றம் வந்துருமோ என்னமோ. ஒரு அமைதி சாந்தம் இந்த யானை சாப்பிட்டா அப்படின்னா சாப்பிட்டா வந்து சூடாக ஏதாவது பிடிக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் போவோம். நைட்டு சாப்பிட்டு அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள தூங்கணும். அப்படி தூங்குற முடிச்சுக்கிட்டே இருக்கவங்க முடிச்சோம்னா பழைய பசி தூங்க போகிறப்போ காஃபி டீ ஏதாவது